இது போன்ற சுவாரஸ்யமான புது புது தகவல்களை தெரிஞ்சுக்க தமிழ் ஜனம் சேனலை உடனே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. உலகம் முழுவதும் தற்போது AI தொழில்நுட்பங்களை குறித்தே பரபரப்பாக பேசப்பட்டு வருகிறது. ChatGPT போன்ற உருவாக்கும் திறன் சார்ந்த AI செயலிகளின் வருகை நமது வேலை செய்யும் போக்கை மாற்றியுள்ளது என்பதை யாரும் மறுத்துவிட முடியாது. அண்மை காலமாக ChatGPT தான் பலரின் நெருங்கிய நண்பராகவும் தனிப்பட்ட ஆலோசகராகவும் கூட மாறியிருக்கிறது. இந்த செயல்பாடு மனிதர்கள் மத்தியில் உளவியல் ரீதியான சிக்கல்களை ஏற்படுத்தக்கூடும் என தொடர்ச்சியாக துறை சார்ந்த வல்லுநர்கள் எச்சரித்து வருகிறார்கள். இதற்கிடையே பொதுமக்கள் பலரும் மருத்துவம் சார்ந்த ஆலோசனைகளை பரிந்துரைக்க ChatGPTயை அணுகத் தொடங்கியிருப்பது கூடுதல் அதிர்ச்சி. குறிப்பாக 60 வயது முதியவர் ஒருவர் தனது உணவு பழக்கங்களை மாற்ற ChatGPTயின் உதவியை நாடி அதனை பின்பற்றியதால் தீவிர உடல்நலக் குறைவு ஏற்பட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டுள்ளார். பிரிட்டனைச் சேர்ந்த அந்த முதியவர் தனது உணவில் அதிக சோடியம் குளோரைடு சேர்த்துக் கொள்வதால் உடல்நல பிரச்சினைகள் ஏற்படும் என படித்திருக்கிறார். அதனால் தனது உணவிலும் இரத்தத்திலும் சோடியம் குளோரைடை குறைக்க எண்ணிய அவர் அதற்கு மாற்றாக எதை பயன்படுத்தலாம் என ChatGPTயை வினவியிருக்கிறார். அப்போது ChatGPTயும் முதியவருக்கு உணவு பரிந்துரைகளை வழங்கியிருக்கிறது. தொடர்ந்து 3 மாதங்களாக ChatGPT அளித்த டயட் பிளானின் அடிப்படையில்தான் அவர் உணவு உட்கொண்டு வந்ததாக கூறப்படுகிறது. ஒரு கட்டத்தில் தனது வீட்டில் சுய நினைவின்றி மயங்கி விழுந்த அவரை அக்கம்பக்கத்தினர் மீட்டு சிகிச்சைக்காக மருத்துவமனையில் அனுமதித்துள்ளனர். மருத்துவமனையில் அவரின் இரத்த மாதிரிகளை எடுத்து ஆய்வு செய்ததில் அவருக்கு புரோமிசம் எனப்படும் 19ஆம் நூற்றாண்டின் நோய் ஏற்பட்டிருப்பது கண்டுபிடிக்கப்பட்டது. அவரது உடலில் புரோமைட் அளவும் எலக்ட்ரோலைட் அளவும் இயல்பை விட மிக அதிகமாக இருந்ததையும் மருத்துவர்கள் தெரிந்து கொண்டனர். புரோமிசம் என்பது ஐரோப்பிய நாடுகளில் 1800 மற்றும் 1900களில் பரவலாக காணப்பட்ட ஒரு வகை நோயாகும். இந்த நோயால் பாதிக்கப்பட்ட ஏராளமானோர் அப்போது மருத்துவமனைகளில் சிகிச்சைக்காக அனுமதிக்கப்பட்டனர். அந்த காலகட்டத்தில் தலைவலி சிகிச்சைக்கு புரோமைட் உப்புகள் அதிக அளவு பயன்படுத்தப்பட்டதே புரோமிசம் நோய் ஏற்பட காரணமாக அமைந்தது என்பது பின்னர் தெரியவந்தது. மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்ட 24 மணி நேரத்திற்குள் அவரின் நிலை மேலும் கவலைக்கிடமாகியிருக்கிறது. சித்த பிரம்மை பிடித்தது போல் தனக்கு மாய தோற்றங்கள் தென்படுவதாகவும் அவர் மருத்துவர்களிடம் தெரிவித்துள்ளார். பின் அவருக்கு பல்வேறு கட்ட பரிசோதனைகளை மேற்கொண்ட மருத்துவர்கள் மனநல ஆலோசகர் உதவியுடன் அவரிடம் பேசியபோது உண்மை வெளிச்சத்திற்கு வந்திருக்கிறது. குறிப்பாக உணவில் சோடியம் குளோரைடுக்கு பதிலாக ChatGPT பரிந்துரைத்த சோடியம் புரோமைடை அவர் கடந்த 3 மாதங்கள் பயன்படுத்தியது தெரியவந்தது. அதுவரை எந்தவித உடல் பிரச்சனையும் இல்லாமல் இருந்த அவருக்கு அந்த காலகட்டத்தில் தூக்கமின்மை, சோர்வு, அதீத தாகம் உள்ளிட்ட பிரச்சனைகள் ஏற்பட்டுள்ளதும் தெரியவந்தது. தொடர்ந்து ChatGPTயிடம் முதியவர் கேட்ட அதே கேள்வியை மருத்துவர்கள் வினவிய போது மீண்டும் சோடியம் புரோமைடையே ChatGPT பரிந்துரைத்ததாக கூறப்படுகிறது. அதை பின்பற்றியதன் காரணமாக முதியவர் உடலில் புரோமைட் நச்சுத்தன்மை இருப்பதை கண்டுபிடித்த மருத்துவர்கள் 3 வார காலம் அதற்குரிய சிகிச்சை அளித்து அவரை வீட்டிற்கு அனுப்பி வைத்தனர். இந்நிலையில் ChatGPT வழங்கும் மருத்துவ ஆலோசனைகளை பின்பற்றுவது உயிருக்கே ஆபத்தாக கூடும் என பொதுமக்களை மருத்துவர்கள் எச்சரித்துள்ளனர்.